இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று துப்பறியும் சாம்புல 5வது கதையாக மைசூர் யானை. வாங்க பார்க்கலாம். சாம்பு என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கார். அப்போ ஜாலியாக வீட்டில் இப்போல்லாம் பணம் காசு நிறைய சேர்ந்துருச்சு அவருக்கு. போன இதுலேயே அவருக்கு நிறைய காசு வந்ததுனால இப்போ பணம் காசுலாம் நிறையா பார்த்துட்ருக்காரு. அவருக்கு எங்கே போகலாம், பெங்களூர் போகலாமா, குற்றாலம் போகலாமா, எங்கே போகலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் போனாலும் அந்த அளவுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக ஒரு 15 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னா அந்த அளவுக்கு காசு இன்னும் சேரலை நம்மக்கிட்ட. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கோபாலன் இன்ஸ்பெக்டர் வீடு தேடி வர்றார். வந்தவர் என்ன பண்ணுறாரு, என்ன சாம்பு பெங்களூர் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு எப்படி தெரியும் நம்ம யோசிச்சது அப்படின்னு நினச்சிட்டு, சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என் மனசில் இருக்குது, எல்லாம் அதான் பணம் காசெல்லாம் நல்லா வந்துடுச்சே உனக்கு, நீ எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னா. இல்லை சார் அதெல்லாம் லாயக்கப்படாது சார், அவ்வளோ தூரம்லாம் போய் செலவு பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை சார். நீ ஏன் கவலைப்படுற, கவர்மெண்ட்டில் உன்னை அனுப்புகிறேங்கிறாங்க அப்படின்னா. எங்கே சார் அப்படின்னா, பெங்களூருக்கு தான், பெங்களூருக்கு போயிட்டு வாயா, ஒரு கேஸ் விஷயமா உன்னை அனுப்புகிறேங்கிறாங்க. நீ போனீன்னா ஒரு ஆள் மேலே, ஒரு பையன் மேலே எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவன் இன்னைக்கு நைட்டு வந்து மெயிலில் போகிறான், பெங்களூர் மெயிலில் பெங்களூர் போகிறான். அவனுக்கு எதிர்த்த சீட்டு உனக்கு புக் பண்ணியிருக்கோம். நீ அவனோட சேர்ந்து போயிட்டு அவன் எங்கெங்கெல்லாம் சுற்றுறானோ சுற்றி பார்க்குறானோ அவன் பின்னாடியே போய் வாட்ச் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு கொண்டு வந்து சொல்லணும், இதான் உன் வேலை அப்படின்னு. ஆனால் சார் ஏன் சார் அதுவும் 8th சீட்டே போடுறேங்கிறீங்க, என் வம்பளை மாட்டிக்கவா, அவன் என்னை கொலை பண்ணவா அப்படின்னா. கொலையெல்லாம் பண்ண மாட்டாயா, அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. அவன் மேலே ஒரு கண் எங்களுக்கு, அதனால் வேறு விதமான சமாச்சாரம் உனக்கு சொன்னால் புரியாது. நீ உன்னால் முடியுமா முடியாதா, போனீன்னா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னோடனே இவர் யோசிக்கிறார். ஆகா இது ஒரு நல்ல சான்ஸ் தான், நம்மளும் போய்ட்டு சரிங்க சார்னு இழுக்கிறார். யோ சாம்பு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு எதாவது வாங்கிட்டு வாயா, மெமரபிளாக வாங்கிட்டு வாயான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அன்னைக்கு சாயங்காலமே நைட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெயிலில் போகிறாரு. எதிர்த்த சீட்டில் லக்ஷ்மி ராஜு அப்படின்னு ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். சின்ன வயசு பையன்தான், பார்த்தாலே நல்லா இருக்கான். இவர் உடனே சொல்கிறாரு, எவ்வளோ நல்லா இருக்கான், நல்ல பையனாக இருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கான், இவனை போய் திருடன்ற மாதிரி, இவனை போய் ஒரு மாதிரி சந்தேகப்படுறாரு அந்த கோபாலன். அவருக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்கும், மூளை எதுவும் சரியில்லை போல இருக்குன்னு திட்டுறாரு மனசுக்குள்ளே. திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த லக்ஷ்மி ராஜுவும் இவர்கிட்ட நல்லா பேசுகிறான். இவர்கிட்ட வந்து நல்லா பேச பேச அவன் மேலே ஒரு சூப்பர் ஒப்பீனியன் இவருக்கு வந்துடுச்சு. அவனை சந்தேகப்படணுன்ற எண்ணம் கூட இவருக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். இவரும் அவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாரு. தான் துப்பறிகிறவர் அப்படிங்கிறது வந்து நாக்கு வரைக்கும் வந்துட்டு நீடுது அவருக்கு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொட 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 கொடன்னு ஒப்பிச்சிடுறாரு. அவ்வளவையும் தன்னை பற்றி ஓட்டவாயா ஒப்பிச்சிட்டாரு. இந்த துப்பறிகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாமான்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஐயோ தப்பா போயிட போகுது, வம்பாயிட போகுதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி ராஜு சொல்கிறான், சார் எங்கே சார், பெங்களூரில் எங்கே, பெங்களூரா இல்லை வேற எங்கேயாவது போகிறீங்களா? ஏன்ப்பா கேட்குறீங்க, ஒரு நிர்பந்தம் எனக்கு, நீ கட்டாயம் நீ தான் போகணுன்னு சொல்கிறாங்க, அதனால் வந்தேன், வேறு வழி இல்லாமல் வந்தேன்ப்பா. ஆனால் எங்கே போய் தங்குறது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது. சார் ஏன் சார் கவலைப்படுறீங்க, நீங்கள் என்னோட வாங்க, நான் ஒரு 15 days தங்க போகிறேன், நீங்கள் என்னோட வந்தீங்கன்னா நம்ம என்னோட ரூம்லேயே கூட நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு. இவருக்கு பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தேட வந்ததே இவனை தானே சுற்றி வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவனே என் கூட இருன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இவருக்கு கவலை இல்லாமல் போயிடும்ல. அதனால இவருக்கு ஒரே சந்தோஷம். சரிப்பா உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அந்த ரூம்லலாம் தங்க வச்சிட்டு இருக்கான். அப்பையும் அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுறதெல்லாம் பார்த்தோன்னே சாம்புக்கு ஒரே சந்தோஷம். பாவம் அந்த பையன், பால் முகம் வடியுது இந்த பையன்கிட்ட, பால் வெடிகிற முகமாக இருக்குது. இந்த பையனை போய் இவர் போய் கோபாலன் போய் தப்பாக எடுத்துக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் கூட இல்லை, மனசே இல்லை இவருக்கெல்லாம். எப்படிதான் இப்படி ஒருத்தரை பார்க்காம குறை சொல்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட நல்லா பேசுகிறாரு, ஜாலியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் சொல்கிறான்,
சார் நீங்கள் வந்து என்னை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது சார். ஏன்பா அப்படின்றார். இல்லை இல்லை, நான் வந்து பணங்காசெல்லாம் நிறையா வச்சுருக்கேன், நான் சின்ன வயசு வேற, நான் வந்து ஏதாவது தப்பாக என்னோடதுல என்கிட்ட காசு இருக்குன்னு பார்த்துட்டு யாராவது என்னை தப்பான வழியில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லைங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க சார். அதுவும் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் ஊருக்கு போனால் கூட நீங்கள் வந்து அன்றைக்கி மதியம் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், வந்து நீங்கள் லஞ்செலாம் சாப்பிடணும் சார், கட்டாயம் வரணும். அது அப்படிங்க. ஓகேப்பா. இன்னும் ஒரு 2 நாள் கழியுது. அப்போ 2 நாள் கழிச்சோன்னா அவன் சொல்கிறான், உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் மாமா மாதிரியே இருக்குது அப்பியரன்ஸ்லாம் பார்த்தா, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா, சாம்பு மாமான்னு கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிடுப்பா, சாம்பு மாமான்னு என்ன வேணாலும் கூப்பிடு, என்னைய உன்னைய ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறான். உன்னை மாதிரி நல்ல பையன் இந்த உலகத்திலே கிடையாதுப்பா அப்படின்னு அவரும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு. ப்ரைஸ் பண்ணோன்னா அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இவன் எங்கே போனாலும் வாங்க மாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஊரே சுற்றி, ஏன்னா அந்த ஊரில் ஒன்றுமே பார்த்தது இல்லைப்பான்னு சொன்னோன்னா ஊரே சுற்றி போட்டு கண்டு காமிக்கிறாரு. காமிச்சிட்டாங்க. 15 டேஸ் ஆச்சு. நான் அன்னைக்கு வந்து லட்சுமி ராஜு சொல்கிறான், இந்த மாதிரி மாமா நான் கிளம்பலான் இருக்கேன், நீ உங்களோட ஐடியா என்ன? எனக்கு இந்த ஊரில் வேறு வேலையெல்லாம் இல்லைப்பா, நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யாரையோ பார்க்கணுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பலாம் அப்படின்னும்பொழுது வாசலில் வந்துட்டு, சார் இதை வந்து 2 யானை பொம்மை கொண்டு வரான், நல்ல கண்ணங்கரேல்னு தந்தத்தில், நல்ல யானை தந்தம் வந்து நல்ல ஒயிட் கலரில் நல்லா அழகாக இருக்குது அந்த பொம்மையை பார்த்தாலே. ஒரு பொம்மை 3 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறார், இவருக்கு உடனே கோபாலன் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் போகும்போதே என்ன சொன்னார், மெமரபிளாக ஏதாவது வாங்கிடுவா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த லட்சுமி ராஜ் சொல்கிறான், என்ன சார் முட்டாளாக இருக்கீங்க, என்ன மாமா இவ்வளோ இதாக இருக்கீங்க, வெகுளியாக இருக்கீங்களே, ஒன்றுமே தெரியலையே உங்களுக்கு, இப்படியா? உடனே அவன் சொன்னால் அப்படியே ரூபாயில் வாங்கிப்பீங்களா? இருங்க நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு 2 பொம்மையுமே 1.5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய் 50 பைசாவுக்கு வாங்கி கொடுக்குறான். வாங்கி கொடுத்தோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா 1 3 ரூபான்னு சொன்னான் இல்லையா? அதனால இவருக்கு ரொம்ப திருப்தி. அந்த ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனோடையே வந்து இவர் வந்து ட்ரெயினில் ஏறுறாரு. ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. நைட்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு வராங்க. நல்லா தூக்கம் வந்தோன்னா தூங்கி போயிடுறாரு. அந்த பையன் வந்து தன்னுடைய யானையை வந்து பெட்டியில் வச்சுக்கிட்டான். இவருக்கு யானை தன்னுடைய பெட்டியில் வைக்க முடியாதனால தன்னோட இழுத்து அப்படியே மார்போட கட்டி அணைச்சிட்டு தூங்கினே வர்றாரு. தூங்கிட்டு வந்தோடனே மறுநாள் காலைல பார்த்தா யாரோ தட்டி எழுப்புறாங்க. ஐயோ எழுந்திரியா சாம்பு, என்ன இப்படியா தூங்குவ, நல்லா கண்ணா கண்ட எழுந்திரியா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பினோடனே இவர் முழிச்சு பார்க்குறாரு, நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம கனவு தான் கண்டுட்டோமோ அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அது மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்திருக்கு. வண்டி வந்து நின்று இருக்கு. எய்த்தாப்பில் பார்க்குறா, லட்சுமி ராஜுவை காணோம். எங்கே இந்த தம்பி இருந்தானே அப்படின்னு தேடிட்டே இருக்கும் பொழுது, இது என்னையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கேட்டிங்கல்ல சார், நான் உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வாங்கன்னு, அதனால தான் சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறாரு. கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனை வெளியில் வர்றாரு. வந்து நிற்கும் போது 2 போலீஸ் அங்கேருந்து வர்றாங்க. சார் அந்த லட்சுமி ராஜுவை நாங்கள் பார்த்துட்டோம், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் கொண்டு வந்திருந்தான், ஒரு பொம்மை கூட கொண்டு வந்தான், அதை கூட நான் உடச்சி பார்த்தேன், அதில் ஒன்றுமே இல்லை சார். ஐயோ யானை பொம்மையை போய் உடச்சிப்பிட்டீங்களே சார், அதெல்லாம் அது அந்த இவன் லட்சுமி ராஜு அப்படின்னு இழுத்துக்கிட்டே அவர் யோசிக்கிறாரு. சாம்பு யோசிக்கிறார், அதெல்லாம் பொம்மை உடையுமா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சிருக்க அந்த யானை பொம்மையினுடைய காலை வந்து இப்படி லைட்டாக 2 காலையும் இப்படி 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 ஆட்டுறாரு. இங்கே பாருங்க அப்படி இப்படின்னு ஆட்டினோன்னு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஒரு விரிசல் மாதிரி வயிற்றுக்கிட்ட இப்படி வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்டியல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி விரிசல் வருது. வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் வளைச்சி பார்க்குறாரு. பார்த்தா அது ரெண்டா இப்படி பிரியுது, ஸ்லைடிங் மாதிரி 2ஆ பிரியுது. பிரிஞ்சோன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு பொத்துன்னு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது, அந்த பொட்டலை மாதிரி இருக்க பொத்துன்னு வந்து கீழே விழுது. பிரித்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக வைரம், பளபளன்னு இருக்கு. உடனே கோபாலன், சூப்பரியா சாம்பு, ஒன்ன மாதிரி பெரிய ஆள்லாம் உலகத்திலே வராதியா, இதுதான் என்கிட்ட கிஃப்ட்னு சொல்லி எனக்கு கொடுக்கலான்னு வந்தியா, நல்ல ஆளியா, அந்த யானை பொம்மையை அவன் தலையில வச்சுட்டு இந்த பொம்மையை நீ கொண்டு வந்துட்ட பத்தியா, நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியா, உன்னை அதுக்கு தான் அனுப்பினதே நான் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல தட்டுறேன். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இந்த யானைங்கிறான் அந்த யானைங்கிறான், நல்ல வேளை அந்த லட்சுமி ராஜுவை பற்றி நம்ம வாயை திறக்காமல் இருந்தோமே சாமி அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இவங்க வெளியில தான் இப்படி தான் வர்றாங்க. உடனே எல்லாம் நியூஸ் போயிடுச்சு, ப்ரெஸ்ஸுக்கெலாம் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பார்த்தா கிளிக்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம சாம்பு பெரிய ஆளாயிட்டார், ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு நைட் ஒரு ஆளப்ப சடன் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டார். அன்னைக்கு வேகமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கண்ணை சிமிட்டுறாரு, இவரால் முடியல, கண்ணே காட்ட முடியல, அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தா மறுநாள் ஃபோட்டோ ஃபுல்லாக எங்கே வந்தது, பேப்பரில், பெரிய ஆளாக பேப்பரில் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்லணுன்னே கிடையாது இல்லையா? அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு.
இன்னும் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய கதைகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன். இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், உன் தாடை உடைய அடிப்பான். இவன் துப்பறிவாளன்.